அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கிருபை புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 ஆண்டுகள் ஆகிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, மலக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத் சொல்கிறாங்க. அல்லாஹும் ஸலவாத்து சொல்கிறான். முஃமின்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை கேட்டாலே ஸலவாத்து சொல்லணுங்கிறது நமக்கு ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் வாழ்நாளில் ஒரு முறையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்லணுங்கிறது ஃபர்து. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குகள் ஸலவாத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுறாங்க அப்படின்னு பொருள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அருள் புரியறான் அப்படிங்கிறது பொருள். முஃமின்கள் ஸலவாத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, அவங்க துஆ செய்கிறார்கள் என்பது பொருள். ஆக ஸலவாத்து சொல்வது உண்மையிலேயே ஸலவாத்துங்கிறது வெற்றி, ஸலவாத்துங்கிறது ஈடேற்றம் என்ற பொருளை தருது. இன்னும் ஒவ்வொரு நபர்களை பொறுத்து அந்த பொருள் மாறுபடும். ஒருத்தருக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை நிறைவேற்றணும் அப்படின்ற கூட என்ன செய்யும், ஸலவாத்தினுடைய பொருள் மாறுபடும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஆக ஸலவாத்து சொல்கிறது ஒரு முஃமினுக்கு வாழ்நாளில் ஃபர்தான கடமை அப்படின்னு சொல்லி மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. ஸலவாத்து சொல்கிறதுனால என்ன கிடைக்கும்? ஸலவாத்து சொல்கிறதுனால எல்லாமே கிடைக்கும். சல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரன். யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாங்களோ அவர்களின் மீது நான் 10 முறை ஸலவாத்து சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறானா சொல்கிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் ஒரு தடவை சொன்னால் அல்லாஹ் நம்மின் மீது 10 முறை அருள் புரிகிறான், அல்லது நமது 10 தேவைகளை நிறைவேற்றுகிறான், அல்லது நமது 10 பாவங்களை மன்னிக்கிறான். இப்படிலாம் நாம் என்ன செய்யலாம், பொருள் கொள்ளலாம் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எப்படி ஸலவாத்து சொல்கிறது? அபூ ஹுமைரி ஸாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாங்க, நாங்கள் உங்களின் மீது எப்படி ஸலவாத்து சொல்வது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரியாத்திஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரியாத்திஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே ஸலவாத்து சொல்ல வேண்டிய நேரங்கள்னு சில இருக்குது. எந்த அமலுமே ஸலவாத்து இன்றி பரிபூரணம் அடைவதில்லை. ஒரு அமல் பரிபூரணமாகணும்னு சொன்னால் ஸலவாத்து சொல்லணும். ஒரு வீடு கட்டுறோம், இப்போ அந்த வீட்டினுடைய வேலை முடியுதுன்னு சொன்னால் நிலவு வச்சு கதவு வச்சா தான் என்ன செய்யும், வீடு அழகாக இருக்கும். இப்போ அந்த நிலவு வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி நம்ம தமிழக கல்ச்சரில் அது ஒரு பாரம்பரியமாக, அது ஒரு விழாவாகவே என்ன செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அமலுமே ஸலவாத்து இல்லாமல் பரிபூரணப்படுறதில்லை. தொழுகையில் அத்தஹியாத்து ஓதுறோம், அதற்கு பின்பு இறுதியாக கடைசி ரக்காஅத்தில் ஸலவாத்தை கொண்டு தான் தொழுகையை நிறைவு செய்கிறோம். ஸலவாத்து இல்லாமல் என்ன செய்யாது, தொழுகை நிறைவேறாது. அதே மாதிரி ஜனாசா தொழுகிறோம், முதல் தக்பீரில் சனா ஓதுறோம், முதல்ல அல்லாஹுவை புகழணும், ரெண்டாவது தக்பீரில் ஸலவாத்து ஓதணும். அப்படிங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற வழிமுறையாக இருக்குது. அதே போல் ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாட்கள்லேயே சிறந்தது ஜும்மாவுடைய நாள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. மேலும் அந்த நாளில் தான் முதல் சூர் ஊதப்படும். எனவே என்ன செய்யுங்க, என்னின் மீது நீங்கள் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்கிறத அதிகப்படுத்துங்க. நீங்கள் சொல்கிற ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்கி மண்ணாக போயிருப்பீங்க,
எப்படி உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டப்படும் அப்படின்னு ஒரு சஹாபி கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நபிமார்களினுடைய மக்கச் செய்ய மாட்டான், நபிமார்களினுடைய உடலை பூமி சாப்பிடுவதை விட்டும் தடை செஞ்சு வச்சுருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. ஆக ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். ஜும்மாவுடைய நாளில் சொல்கிறதுக்குனே சில ஸலவாத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பாங்கு சொன்னதற்கு பின்பு நபியின் மீது நாம் அதிகம் ஸலவாத்து சொல்லணும். நம்ம முஅத்தின் பாங்கு சொல்லும்போது நீங்கள் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யுங்க, கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். பிறகு என்னின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். என்னின் மீது ஸலவாத்து சொல்கிறவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் அப்படிங்கிற ஹதீஸு முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சபையில் உட்காந்து, எந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்லலையோ அந்த சபை நஷ்டமான சபை. எனவே அல்லாஹ் நாடனா அவர்களை வேதனை செய்வான், நாடனா அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதனால் ஸலவாத்து சொல்லிட்டா அந்த சபையும் மகத்துவம் பெறுகிறது. எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, வீட்டில் சின்ன ஒரு ஆலோசனை பண்ணுறோம், ஸலவாத்தோடு ஆரம்பிக்கிறது, ஸலவாத்தோடு முடிக்கிறது, கடையை திறக்கிறோம், ஸலவாத்தோடு கடையை திறக்கிறது. அந்த மாதிரி நாம் ஸலவாத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர் சொல்லப்பட்டால், முஹம்மதுன்னு சொல்லப்பட்டாலே என்ன செய்யணும், ஸலவாத்து சொல்லணும். யார் என் பெயர் கூறப்பட்டு என் மீது ஸலவாத்து கூறலையோ நிச்சயமாக அவன்தான் கஞ்சன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போதும் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸலவாத்து சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டியது, மஸ்ஜிதுக்கு உள்ளே வர வேண்டியது. அதே மாதிரி துஆ செய்கிறோம். ஆக துஆவில் ஸலவாத்து இல்லாமல் அந்த துஆ கபூலாகிறதே இல்லை. துஆவில் ஸலவாத்து இல்லாமல் நம்ம தலைக்கு மேலேயே என்ன செய்யாது, அந்த ஸலவாத்து போகாது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ஒவ்வொரு தடவையும் துஆ செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது என்ன செய்யணும், ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்ட நன்மை இருக்குது ஸலவாத்து சொல்கிறதுனால. மலக்குகளோட அமலோட நம்மளுடைய அமலும் என்ன செஞ்சிருது, உடன்பட்ட நன்மை இருக்குது. ஒரு தடவை சொல்கிறதுனால 10 தடவை நன்மை கிடைக்கிது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறதுக்கு அது என்ன செய்யுது, மிகப்பெரிய காரணமாக இருக்குது. யார் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லலையோ அவர் மூக்கு மண்ணாகட்டும் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. யார் என் பெயர் கூறப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லலையோ நிச்சயமாக அவன் கஞ்சன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை தேன் எடுக்க போகுது. அந்த தேன்கிட்ட கேட்குறாங்க, நீ பழைய மலர்களில் தேன் எடுக்கிற, அப்படி தேன் எடுக்கும்போது ஒவ்வொரு தேனும் ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்குது. ஒரு மலர் கசக்குது, ஒரு மலர் துவக்குது, இது எப்படி இனிப்பாகுது அப்படின்னு கேட்கல, நான் மலரில் இருந்து தேனை சேகரித்துட்டு கூட்டுக்கு போகிற வழியில் யா ரசூலல்லாஹ் உங்களின் மீது நான் ஸலவாத்து சொல்லுவேன், அதனால் அந்த தேனை அல்லாஹ் இனிமையாக்கிடுறான் அப்படின்னு சொல்லி தேனி சொன்ன வரலாறு குர்ஆனுடைய தஃப்சீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக நம்ம வாழ்க்கையில் நிறைய கசப்புகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய உடல் ஆஃபியத்து தேவைப்படுது. ஒரு தேனுக்கு எடுத்துகிட்டு போகையில் அந்த தேனை அல்லாஹ் இனிக்க வைக்கிறான்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையையும் அல்லாஹ் இனிக்க வைப்பானா மாட்டானா என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அதிகம் ஸலவாத்து சொல்வோம், வாழ்க்கையை சிறப்பாக்குவோம். அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.